பெரும் மகிழ்ச்சியும் உவகையுமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ரா சரவணன் அவர்களுக்கும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் பரமசிவன் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய குருநாதன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கும் முருகவேல் அவர்களுக்கும், இதற்கு எனக்கு முன்னால் பேசி சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சே புஷ்பராஜ் அவர்களுக்கும், மு மதிப்பறையினார் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வர் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் பேசவிருக்கும் மக்கள் தேசம் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும் சக்தியாகவும் எங்கள் பாசமிகு தலைவர் வீரத்தின் விளைநிலம் அஞ்சா நெஞ்சன் தனிப்பெரும் துணிச்சல் கொண்ட மாவீரர் சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் தம்பியும் அவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் வீர தளபதி ஆசையார் அவர்களுக்கும், அடுத்து எங்களிடம் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்க அடுத்து களமிறங்கிருக்கும் சாத்தையார் அவர்களின் குடும்பத்தின் ஆண் வாரிசும் ஆசை தம்பியின் மகனுமான சட்டம் பயின்று கொண்டிருக்கும் ஆண்ட அவர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 29/5/1996 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் பம்பாய் மாநிலத்திலே கார் பரிசளிப்பு விழாவை கலந்து கொண்டு சென்னை வந்து சேர்ந்தார். வருவதற்கு முன்னால் எங்களுடைய கட்சி அலுவலகமும் என்னுடைய பிரசும் இருந்த இடத்திற்கு இங்கிருந்து 3 தம்பிமார்கள் காயத்துடன், இரத்த காயங்களுடன் வந்து அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது என்னவென்று கேட்டதற்கு, இந்த மாதிரி வீடூர்ல எங்க கிராமமே பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி அடிபட்டு நாங்க இது பண்ணிருக்கோம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், ஊர்ல யாருமே இல்ல, எல்லாம் வீடு விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க, தலைவரை பார்க்க வந்தோம். ஏன்னா இதற்கு முன்னாடி பரமசிவம் இவங்க எல்லாம் வந்து நம்ம MC ராஜா ஹாஸ்டல்ல படிக்கும் போது வந்து போனது உண்டு, நம்ம பிரஸுக்கு தலைவரை பார்க்கறதுக்காக. அந்த இதுல வந்துட்டாங்க. தலைவர் அங்கிருந்து ஏற்கனவே ரொம்ப சிரமப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. நான் போய் எப்படி சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி நான் வருவாரா என்னன்ற ஒரு யோசனையில இருக்கும்போது தலைவர்கிட்ட இறங்கி பாதி வழியில கார்ல கூட்டிட்டு வரும்போது சொன்னேன், தலைவர் இந்த மாதிரி வீடூர்ல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க, 3 தம்பிமார்கள் வந்திருக்காங்க, பலத்த காயம் இருக்கு, ஊர்லயும் பிரச்சனையா. அமைதியா கேட்டுட்டே வந்தவரு சரி ஆபீஸ் வந்த உடனே பார்த்தாரு, பசங்களை தம்பிங்களை கேட்டாரு, என்னை கூப்பிட்டு நீங்க ஒரு காரை ஏற்பாடு பண்ணுங்கண்ணே, இந்த கார் வேண்டாம், ஒரு டாக்ஸி ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க பாத்துக்கலான்னு. உடனே டாக்ஸி ஏற்பாடு பண்ணோம். அந்த நிமிஷமே கூட வந்தவங்க அத்தனை பேர் என்னால முடியலன்னா நாங்க இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாத, என்னையும் தூக்கி போட்டுட்டு நீங்க வாங்கின நம்ம போன அப்படின்ட்டு நான் வேளச்சேரியில ஞானம்ன்றவரும் பாதிக்கப்பட்ட தம்பிமார்களையும் அழைச்சிட்டு அந்த ராத்திரியில நாங்க உள்ள வந்தோம். இந்த சாலையில 29 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும். ஒரே கும்மிருட்டு, உள்ள வர்றதுக்கே பயப்படுறோம். நாங்க திரும்பி வரும்போது உள்ள இருந்த தம்பிமார்கள் வந்து பயப்படுறாங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு. அவர் அங்க இறங்கி நின்று நான் போய் பார்த்துட்டு வருவேன், பாதிக்கப்பட்டது ரொம்ப சிவிப்பா இருந்தா நீங்க இந்த இடத்துல ஒரு வீடு இருக்காதுன்னு
அவங்க வந்து தம்பிமார்களுக்கு கூட்டிட்டு வரும்போது இங்க வந்து நிறுத்தணும். அங்கிருந்து தலைதறிக்க ஓடினாங்க மக்கள். எனக்கு என் தலைவர் அப்படி நான் தான் வந்திருக்கேன், நீங்க ஏன் இது பண்றீங்கன்னு சொல்லி அந்த தம்பிமாரெல்லாம் இறங்கி அம்மா தலைவர் வந்திருக்கான்னு மறுபடியும் வந்தாங்க. யாரும் ஆம்பளைங்களே இல்லை இங்க ஒரு ஆம்பளை இல்ல. எல்லாரும் அதுக்கப்புறம் நாங்க கூட்டிட்டு வர சொன்னார் எல்லாரும், நீங்க வாங்கன்னு. சின்ன ஒரு வண்டி வந்தா கூட ஏதோ ஒரு வண்டி கிராஸ் பண்ணா கூட ஓடிடுறாங்க. ஒரு டேபிள்ல போட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு நாங்க வந்து அந்த நிமிஷத்தை நினைச்சு பார்த்தேன். இவ்வளவு துணிச்சலோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ஏதுன்னு கூட கேட்காம உடனே கிளம்பி வந்த துணிச்சல் எந்த வீரனுக்கு எந்த தலைவனுக்கு இருக்காது. இங்கன்னு இல்ல, எந்த இடத்துல, அதாவது பணம் காசு இது எதையும் பார்க்க மாட்டேன். என் இனம் பாதிக்கப்படுதுன்னா நான் தானே முதல் ஆளா இருப்பேன். வெட்டுனவன் என்ன வெட்டின்னு தான் என் மக்களை வெட்டணும்வார். அந்த துணிச்சல் எவனுக்கு இருக்குதோ அதை பார்த்துறேன். அப்படிப்பட்ட வீரர் அவர். சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, பெட்டி எடுத்துன்னு வராரு, பெட்டியில் என்ன இருக்கும்? உண்மையாவே பாம்பு இருக்கும், துப்பாக்கி இருக்கும். அதை செஞ்சு காமிச்சிருக்கோம் நாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளை போய் பார்க்கும் போதெல்லாம் அந்த பைய எடுத்து வச்ச உடனே எல்லாரும் யோசிப்பாங்க, அந்த பெட்டி எடுத்து வச்ச உடனே ஒன்னும் செய்யாது, கவலையப்படாதீங்கன்னு. அது என்ன பக்குவத்தில் வைக்கணுமோ அந்த பக்குவத்தில் வச்சிருப்பார். அந்த அளவுக்கு துணிச்சல்காரர், யாரையும் பத்தி யோசிக்கவே மாட்டார். என் இனம் பாதிக்கப்படுதுன்னா என் உயிரையும் கொடுத்தா காப்பாத்துவானாரு. இந்த உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் இந்த மக்களுக்காகத்தான் வாழ்வேன், இந்த மக்களுக்காகத்தான் நான் இருக்குன்னு கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்காகவே எந்த பிரதி உபகாரத்தையும் பிரதிபலனை எதிர்பார்க்காம, எவங்கிட்டையும் அடிபணியாம, எந்த அரசியல் கட்சிக்கும் துணை போகாம இந்த தன்னுடைய வாழ்வு மொத்தத்தையும் இந்த மக்களுக்காக அழிச்ச ஒரே தலைவர் சாத்தையார் தான். நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது, நவீன காலத்துல எங்கேயும் பார்க்க முடியும். இவர் வாப்பு இதுக்கு முன்னாடி நடுநாளுமலைகள் என்ற ஊர்ல நடந்த கலவரத்துல துப்பாக்கி சூட்ல இவர் வந்து குண்டாஸ் அடிச்சாங்க. 94 நாள்ல வெளியில வந்துட்டு அந்த கேஸ வந்து மீண்டும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் அரசுக்கு எதிர்த்து போலீஸ்காரங்களை எதிர்த்து போட்டதுனால அதுல இங்கேயும் தோந்து போனதுனால சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதுல ஜட்ஜ்மெண்ட் வந்தது. 84 போலீஸ்காரர் உட்பட ஐபிஎஸ் அதிகாரி உட்பட சஸ்பெண்ட். அப்போ கேட்டாங்க, என் ஆபீஸ்ல வச்சுதான் பேச்சுவார்த்தை நடந்து அரக்கோண இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறார், நீ இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரோம், இந்த மக்களுக்காக நீங்க வந்து நஷ்டஈடு தொகை கொடுக்கத்தாண்டா 50 லட்சத்து மேல தாண்டா இந்த மக்கள் உங்களை கண்டுக்கவே மாட்டான். இந்த மக்கள் வந்து உங்களை வந்து எந்த விதத்திலும் சீண்டாது அப்படின்னாங்க. ஆனா முதல்ல எந்திரிச்சு போனார், நான் உங்களை வந்து திட்டமிட்டு சுற்றுவோண்டார். நீ இங்க இருந்து எந்திரிக்கலாம், இந்த இடத்துல உன்னை சுற்றுவேண்டா, எந்திரா அப்படின்னார். அந்த மாதிரி விரட்டி அடிச்சு பணம் காசை பத்தி என்னைக்குமே அடிபடிய மாட்டார். அந்த 1 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாருன்னா நாங்க எங்கேயோ இருந்திருப்போம். 50 லட்சத்தை கொடுத்துட்டு அவன் சொன்ன மாதிரியே நினைச்சாலும் 50 லட்சத்தை மக்கள் கொடுத்து 50 லட்சத்தை எடுத்து போயிருந்தா எங்கேயோ இருந்திருப்பார். கடைசியில இந்த மக்கள் அதே மக்களுக்கு நஷ்டஈடு 57 லட்சம், போலீஸ்காரங்க 84 போலீஸ்கார ஐபிஎஸ் உட்பட எல்லாரும் சஸ்பெண்ட். அந்த அளவுக்கு மக்கள் மேல ரொம்ப ரொம்ப இந்த மக்களுக்கான ஒரே தலைவர் அவர் தான். இந்த மாதிரி உணர்வோட போராடுற ஒரே தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை அதே நடுநாளுமணி கிணறு மக்கள் திருச்செந்தூர் எம்பி எலெக்ஷன் நிற்கும் போது நான் சொல்றேன், 13 கார்ல நாங்க வந்து சுற்றுப்பயணம் வீர தளபதி ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாங்க போறோம். நான் இவர் சொல்றாரு, நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது நடுநாளுமணி கிணறு போய் அந்த மண்ணை தொட்டுட்டானா நாமினேஷன் தாக்கல் பண்ணுவேன். நாங்க வந்து ஏற்கனவே அந்த மக்கள் வந்து கார் பரிசு கொடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த 57 லட்சத்துல கார் வாங்கி கொடுக்கலாம்னாங்க. நடந்தது 92 93 அப்பவே. ஆனா கடைசி வரைக்கும் கார் கொடுக்கல, அதை பத்தி கவலையே படல மனுஷன். ஆனா 96 எலெக்ஷனுக்கு இவர் வந்து அங்க போய் நிக்கிற, அங்க போய் அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவேன்னு சொன்னார். கடைசியில போலிங் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து ஓட்டே போடல, தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க. அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு. இன்னைய வரைக்கும் நான் இப்பவும் சொல்றவங்க மேல, நீங்க இந்த பாசத்தோட இருக்கிறீங்களே,
29 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க இந்த பாசத்தை காட்டுறீங்களே, நடுவுல என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க நீங்க? அவரை வந்து பாத்திருக்கீங்களா? எனக்கெல்லாம் அவ்வளவு பெரிய ஆதங்கம். நான் என் உயிர், நான் அவரு உயிர் மட்டும், என் உயிர் துச்சமாதான் சார் வந்தேன். நாங்க பாதிக்கப்பட்டிருந்தோம். இன்னைக்கு ஒரு வக்கீலா இருக்காரு ஞானன்ற, அவரு உயிர் வச்சு தானே வந்தோம். நீங்க அடிப்பட்டவங்க, நீங்க பாதிக்கப்பட்டவங்களை உங்களை காப்பாத்த நாங்க இங்க வந்து இவரு அவ்வளவு உயிரை கொடுத்து காப்பாத்தினாரு. 29 வருஷத்துல நீங்க என்னைக்கா ஒரு நாள் வந்து இதே ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருப்பீங்களா? இல்ல அவருக்காக ஒரு கொடி நட்டிருப்பீங்களா? இல்ல நான் வரும்போது கேட்ட பரமேஸ்வரன் ஒரு பேனர் அங்க வைக்க விட மாட்டேன். இன்னும் கூட அப்படித்தானே இருக்கிறீங்க. இன்னும் கூட அப்படித்தானே இருக்கிறீங்க. போஸ்ட் ரோட் நான் கிடிக்கிறான்றீங்க. இந்த வீரத்தை ஊட்டினார உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் உணர்வால பொங்க வேண்டாமா? எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க இப்படியே பயந்து பயந்து இன்னும் அப்படியே இருக்க போறீங்களா? தேர்தல் பாதைன்றது ஒரு தனி பாதை. நாங்களும் அதுல பயணிக்க தொடங்கி இருக்கோம். சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லும் போது அரசியல் பார்வை 90ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அடிப்பட்ட அடிக்கு பதிலுக்கு அடி கொடுக்கலன்னா எந்த இதுவும் நடக்காது. எந்த இது நடக்காது. உன்னை அடிக்கிறான பாத்துட்டு இருப்பியா? ஏசுநாதர் மாதிரி இன்னொரு கண்ணத்தை காமிச்சிட்டு இருக்க போறியா? இன்னும் காட்ட போறியா? எப்ப நீங்க வர போறீங்க? நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு பேசல. அதே போல நாங்க வந்து இதுக்கு சாதி எதுக்கு நாங்க எதிர்ப்பானவர் தான் தலைவர். இதே வன்னிய மக்களுக்காக நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த தலைவர் தான் எங்க வேளச்சேரியில ஆனந்த் என்ற ஜிம் இருக்கு. அவர் வந்து ஒரு வன்னியர். இவர் தலைமையில தான் கல்யாணம் நடந்துச்சு. இவர் தலைமையில தான் கல்யாணம் நடந்துச்சு. எத்தனை வன்னியர் இவருக்கு கார் அன்னைக்கு நாங்க வந்தோமே, அந்த டாக்ஸி ஓட்டுன டிரைவர் வன்னியர், அந்த டாக்ஸிக்கு ஓனர் வன்னியர். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு தலைவர் நான் பார்த்ததே இல்லை சார். தான் காசை போட்டு அங்கிருந்து வந்துட்டு இருக்காரு, தைரியமா இருங்கன்றாரு. இவ்வளவு தைரியமா வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து போராடி இந்த மக்களுக்காக வந்து நிக்கிறாரு. இவர்தான் சார் தலைவர். அந்த வன்னியர் சொல்றாரு, எனக்கு நீங்க வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய பேட்டா காசு கூட கம்மி பண்ணுங்க சார். இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு செயலாற்றுல தலைவருக்கு நீங்க வந்து செஞ்சது ரொம்ப சந்தோஷம். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க இவ்வளவு உணர்வோட இதை செஞ்சதுக்கு ரொம்ப பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா 29 வருஷமா என்ன பண்ணீங்க? அவரு நடமாடி இருந்தா அவரு யாரா வந்து பாத்தீங்களா? ஒரு கால்ல 2 காலும் போச்சு. யாருமே எட்டி பார்க்கல. அவர் சேவை சேர்ந்து சேத்தூர் கலவரத்தில் துப்பாக்கி சூடு வாங்கி போலீஸ் துப்பாக்கி சூடு போலீஸ் எதிர்த்து நின்று போனாரு. அதுக்கு மறுநாள் தான் மேல கொலை வழக்கு. இல்லன்னா இவர் வளர்ந்திருப்பாரு. இவர் அடிக்கடி சொல்வாரு, நான் உப்பு விற்க போனா மழை பெய்யுது, தவிடுக்க போனா காத்தடிக்குதுன்னு. அவன் தேங்காய் உடைக்கிறான், நம்ம சேலட்டே அது உடைப்பா பாங்கனான்னு. உங்களெல்லாம் பலிக்கடை ஆக்கியிருக்காரா? உங்ககிட்ட வந்து காசுக்காக கேட்டாரா? எனக்காக டீசல் காசு கேட்டாரா? எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டாரா? நீங்க வந்தீங்கன்னா அங்க வந்து கண்டிப்பா சாப்பிட்டு போகாம திரும்பி இருக்க முடியாது. என் ஆபீஸ்க்கு வந்து சாத்தா யார் ஆபீஸ்ல அவரை பார்க்க வந்துட்டு யாராவது சாப்பிடாம போனான்னு சொல்லுங்க பாப்போம். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு அவ்வளவு ஆதங்கத்துல இருக்கேன். பரமசிம்ல புடிச்சு சத்தம் போட்டேன், எல்லாம் இது பண்ணேன். தளபதி வீர தளபதி மேல வருத்தப்பட்டுக்காதீங்க. என் ஆவேசம், நான் வந்து இழந்து நிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க வந்து மீண்டும் பார்க்கவே முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. யாருக்கும் பாதம் இல்ல. நீங்க யார் வந்தாலும் ஆதரிப்பாரு. தேவர் வந்திருக்கான், வன்னியர் வந்திருக்காங்க, செட்டியார் ஆதாயப்பட்டிருக்காங்க, தெலுங்குக்காரங்க வந்து ஆதாயப்பட்டிருக்காங்க. நான் ஏன் அவ்வளவு சொல்றேன்? வலம்புரிஜானுக்கு பாதுகாப்பு இவர் தான், தராசு ஷியாமுக்கு பாதுகாப்பு இவர் தான், நக்கீரன் காமராஜுக்கு இவர் தான் பாதுகாப்பு, லைனா சரவண பெருமாளுக்கு இவர் தான் பாதுகாப்பு. எத்தனை பேர்? தயவு செய்து இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு இதை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு அவருடைய நினைவு அன்னைக்கு நான் கோவப்பட்டு பேச மன்னிச்சுக்காங்க. இதுடன் இந்த முறையை முடித்துக் கொள்கிறேன். ஆசையாரனுடைய அன்பு நண்பர் ஐயா பிரேம் அவர்களுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற